ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அழைத்த மூப்பொருளுக்கு நன்றியினை செலுத்துகின்றேன். இந்த நாள் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி திருப்பணி ஞாயிறு. திருப்பணி என்று சொல்லி அதற்கென்று திருச்சபை கொடுத்திருக்கிற மைய தலைப்பு எங்கும் எவ்விடத்திற்கும். திருப்பணி ஏதோ ஒரு இடத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நாம் செய்ய அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம், எங்கும் எவ்விடத்திற்கும். இதற்காக திருச்சபை இந்த நாளில் கொடுத்திருக்கின்ற 3 வேதபாடங்களை பார்க்கின்ற பொழுது, அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனமும், 2ஆம் வேதபாடமாக நாம் சற்று முன்பு வாசித்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனமும், 3ஆம் வேதபாடமாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 முதல் 52 வசனமும் இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அருட்பணியில் என்று சொல்கின்ற பொழுது அது திருப்பணியை குறிக்கின்றது. அது மினிஸ்ட்ரி என்று நாம் சொல்லுகின்றோம். அல்லது திருத்தொண்டு, அது ஒரு சர்வீஸ் கலந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஏனெனில் நம்முடைய மிஷினரிகள் இங்கு வந்த பொழுது திருப்பணியோடு அவர்கள் செய்த இது நிமித்தமாக இன்றைக்கு அநேக பள்ளிகளும் அநேக மருத்துவமனைகளும் இருக்கின்றது. அது மக்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸாக, திருத்தொண்டாக அன்றைக்கு அவர்கள் செய்தார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவும் இம்முன்னுலகில் வாழ்ந்த பொழுது அவர் ஒரு அருட்பணியாளராக இறை அரசின் பணிகளை செய்து கொண்டிருந்த போது, இறை அரசின் காரியங்களை அவர் இங்கு மக்களுக்கு கற்பித்தார். அவர் டீச்சிங் செய்தார், போதனை செய்தார், பிரீச்சிங் செய்தார். அது மட்டுமல்ல, அநீதி விளைவித்து கொண்டிருந்த மக்களிடத்தில் மனம் திரும்புதலையும் அநியாயத்தில் பாதிக்கப்பட்டோரிடத்தில் மன்னிக்கும் குணம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி சமுதாயத்தில் சமூக கரசனையோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே அருட்பணி எங்கிருந்தும் எங்கும் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற பொழுது, இந்த நாளிலே வாசித்த அந்த கலாத்தியர்களை பார்ப்போம் என்று சொன்னால், அது நற்செய்தியை அறிவித்தலின் அருள்பணிக்கு வழிவகுக்கின்றதாய் இருக்கின்றது. இதை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. 2வது, தேவன் மனுஷரிடத்தில் பலவிதமான ஊழியங்களை அளித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நாம் வாசித்த அந்த 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம். 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதியிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து நாம் அறிவிக்க அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் கூடி ஜெபிக்கின்றோம். ஜெபத்தோடு மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஏவுகின்ற வார்த்தையை நாம் மற்றவர்களிடத்திலே போய் சொல்லவும், நம் வேலை செய்கின்ற இடத்திலே நாம் அறிவிக்கவும் நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுகின்ற பொழுது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு தேவையான ஒன்று, முறுமுறுப்பு இல்லாத, தர்க்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருக்கின்றது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது, ஆண்டவருக்காக நாம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர்களாய். ஒருவேளை நமக்கு இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் வந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் முறுமுறுப்பு இல்லாமலும்
நாம் மற்றவர்களிடத்திலே தர்க்கம் பண்ணாமல் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் என்னோடு கூட இருந்து தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்தசனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற போது இன்னைக்கு ஒரு தவறான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்ல. நாம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த இரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் என்றால் இந்த கலாத்திய நிருபம் எழுதின நோக்கத்தை பார்க்கின்ற போது கிறிஸ்தவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், விருத்தசனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தவறான போதகத்தை மறுத்துரைக்க, கிறிஸ்துவ விடுதலையில் நிலைத்திருக்கவும் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் கர்த்தருடைய மக்களை உற்சாகப்படுத்தவும் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று இந்த நோக்கத்தை நாம் பார்க்கின்றோம். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவங்களை குறித்து நாம் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 4ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்த நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்கள் இன்னைக்கு பவுலுடைய ஊழியத்திலே பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் இருந்தனர் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். இப்பொழுதும் உலகம் எங்கும் இருக்கின்றனர். இன்றைக்கு அநேகர் கள்ள உபதேசங்களுக்கு அணிவடிந்து கொண்டு போயிருக்கின்றார்கள். தாங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலிருந்து வெளிவிலகி போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிப்படைந்த அனுபவத்தை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, மறுபடியும் பிறந்த அனுபவத்தை, தேவனுடைய பிள்ளைகளாக மாறியதின் பற்றுறுதியை பெறாத கிறிஸ்தவன் எவனோ அவன் பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரன் ஆவான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவன் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், வேதாகமத்து கல்லூரியில் படித்திருந்தாலும், இரட்சிப்பு அடையும் வரை கள்ள சகோதரனே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைந்திருக்கின்ற ஒரு நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலிருந்து நாம் வழி விலகி போகக்கூடிய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருந்த அந்த விசுவாசத்திலே, ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த விசுவாசத்திலே நீங்களும் நானும் வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். 5ஆம் வசனம் சொல்கிறது, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர், நாம் ஒவ்வொரு நாளும் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற கர்த்தர், அவர் எந்த சூழ்நிலும் தன்னுடைய பிள்ளைகள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் பட்சபாதம் பார்க்கின்றவர் அல்ல. எப்படி ஒரு தகப்பன் தான் பெற்ற பிள்ளைகளிடத்திலே பட்சபாதம் பார்க்காதபடி எல்லா காரியங்களையும் செய்கின்றார்களோ அதே போன்றுதான் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் மனுஷரிடத்திலே பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்திலே நாம் இருப்போம். இதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற எந்த பணியாக இருந்தாலும் அதன் மத்தியிலே ஆண்டவருக்கென்று திருப்பணி செய்யும்படியாய் நாம் எந்த இடத்திலே நாம் வேலை செய்தாலும், எந்த இடத்திலே நாம் குடியிருந்தாலும், நம்மை சுற்றியிருக்கின்ற மக்களுக்கு இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிவிக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் அங்கு பார்க்கின்றோம். இன்னும் இதில் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதற்கு கலாத்தியர் 3:27 பார்க்கிறோம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபத்திரத்துக்கு கீழானவர்கள் அல்ல என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கை 10:34 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கின போது தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று அவர் பிரசங்கித்தார் என்று பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. நாம் ஆராதிக்கின்ற தேவன் யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அவர்
அரவணைக்கின்றவராக, ஆசீர்வதிக்கின்றவராக, கண்ணீரை துடைக்கின்றவர்களாக, அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம் பார்க்கின்ற பொழுது கலாத்தியர் 2:9 பார்க்கின்றோம். அவர் அளிக்கப்பட்ட கிருபையின் போது நாம் பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதே கலாத்தியர் 6:3 பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, அங்கு ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் என்று பார்க்கின்றோம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு கரத்தில் இருக்கின்றோம். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கின்றாரோ அதை நாம் சொல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக தேவன் மனுஷரிடத்திலே ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். ஆம், இன்றைக்கு சபையிலே ஊழியம் நடைபெறுகிறது. ஆனால் சபையின் அங்கமாக இருக்கிற நீங்கள் நானும் நமக்கு பலவிதமான ஊழியங்களை அழைத்திருக்கிறார். இதை ஆவியானவரின் வழிநடத்துதல் மூலமாய் கண்டறிந்து அவரவருக்கு ஆவியானவர் தெரிந்து கொள்வதற்கேற்ற ஊழியங்களை அவர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒருவன் ஊழியத்தில் மற்றவர்கள் வீணாக தலையிடாமல் இருப்பதோடு அன்பையும் சகோதர உறவையும் காத்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் கலந்தாலோசித்து சிறந்த ஒற்றுமையுடன் இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருக்கின்றது. அதுதான் 7 முதல் 10 வசனங்களை பார்க்கின்றோம். 7 முதல் 10 வசனங்களில் 8ஆம் வசனம் சொல்கிறது, விருத்தசனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்தசனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். இன்னும் 1 தெசலோனிக்கர் 2:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணினபடியே நாங்களும் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீங்கள் நானும் பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற காரியமும் ஆண்டவரை பிரியப்படுத்துகின்றதா இருக்க வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்த நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. அது உலகத்தில் உள்ள மக்கள் அப்படி வாழலாம். ஆனால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் மனுஷர்களுக்காக ஊழியம் செய்யாதபடி ஆண்டவருக்கென்று நாம் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதான் 9ஆம் வசனம் சொல்கிறது, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாய் எண்ணப்பட்ட யாக்கோப்பும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தசனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் பிரஜாதிகளுக்கு பிரசவிக்கும்படி அந்நியத்திலும் ஐக்கியத்திலும் அடையாளமாக எனக்கும் பர்னபாவும் வலதுகை கொடுத்து தரித்திரதை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, மத்தேயு 16:18 பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம், நான் உனக்கு சொல்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கின்றார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் அவருடைய சீசத்துவத்தை பெற்றிருக்கின்றோமே. அன்றைக்கு பேதுருவிடத்தில் சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்ல இருக்கின்றார்? நீங்கள் நானும் சபையை கட்டுகின்றோமா? ஐக்கியத்திலே நாம் பலப்பட்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னும் ரோமர்களை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் ரோமாபுரியில் எழுதுகிற பொழுது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மறுத்திருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆம், நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் அவர் இந்த உலகத்திலே அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய், அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், உலகத்தின் முடிவருந்தும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கின்றார், நம்முடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் இந்த நாளிலே அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கை 13:3 பார்க்கின்ற போது அங்கு பேதுரும் யோவானும் ஒரு தேவாலயத்துக்குள்ளாக பிரவேசிக்கின்றார்கள். அங்கு அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவனிடத்திலே வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்கின்றார்கள். சொன்ன மாத்திரத்திலே அவன் துள்ளி எழுந்தான் பார்க்கின்றோம். இன்றைக்கு அதே நாமம்தான் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
அன்றைக்கு பேதுருவும் யோவானும் பிச்சைக்காரனை எழுந்து நட என்று சொன்னபொழுது அவன் துள்ளி எழுந்தானே. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு கடலை விழு என்று சொன்னால் விழும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே. அந்த விசுவாசம் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும், நம்முடைய ஊழியத்திலே காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் தான் ஊழியக்காரர்கள். நீங்களும் நானும் தான் இன்றைக்கு ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று பார்க்கின்றோம். தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இதனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களை நாம் விசாரிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்றால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது முன்னுமே அது நானும் அந்த கருத்து உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படி இன்றைக்கு ஆண்டவரால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிடிக்கப்பட்டாரோ அன்றைக்கே அவரும் அப்படி செய்யும்படி முன்னுமே நானும் கருத்து உள்ளவனாய் இருந்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரே. நீங்கள் நானும் அப்படியாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 11ஆம் அதிகாரம் 29-30 பார்க்கின்ற பொழுது, அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவிலும் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்த பணத்தை பர்னபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திலே கொடுக்கும்படி சொன்னார்கள். கொடுக்கின்ற பொழுது இன்றைக்கி நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, நம்முடைய கிணறு இருக்கின்றது. கிணற்றிலே இருக்கின்ற தண்ணீரை நாம் இறைத்து நாம் அதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அங்கு ஊறுகின்றது. அந்த தண்ணீரும் நல்லா இருக்கிறது. இல்லை, நான் தண்ணீரை நான் எடுக்க மாட்டேன், கிணற்றிலே இருப்பது கிணற்றிலே இருக்கலாம் என்று சொன்னால் அது கடைசியிலே எதற்கும் உதவாத கெட்ட தண்ணீராக அது பாடி விடுகின்றது. அதை எதற்கும் நாம் யூஸ் பண்ண முடியாது, குடிக்கவும் முடியாது, மற்ற காரியங்களுக்கும் யூஸ் பண்ண முடியாது. கெட தண்ணி என்று சொல்வார்கள். அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஊழியத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளத்தை கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய இன மக்கள் கூடி இப்படிப்பட்ட காரியங்களை ஜெபிக்கின்றார்கள், பாடுகின்றார்கள், வேத வசனத்தை தியானிக்கின்றார்கள். இதில் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் அநேகர் இதில் சேரவும் இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே பங்கு கொள்ளவும், ஐக்கியத்திலே பங்கு கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கென்று நாம் அர்ப்பணிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நாளிலே திருப்பணி ஞாயிறிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றது ஒன்று தான், நீங்கள் நானும் திருப்பணி ஆளர்களாய் மாற அழைக்கின்றார். நாம் மாறுவோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே, நாம் வேலை செய்கின்ற இடத்திலே, நாம் குடியிருக்கின்ற இடங்களிலே நாம் மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர்களுக்கும் ஆண்டவர் வேண்டிய ஒத்தாசையை செய்கின்றவராயிருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன என்பதை அறிந்து செயல்பட இந்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம், நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ளதாயும் ஆவியாயும் இருக்கின்றது. ஆம் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே அதை பெற்றிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே, வரக்கூடிய நாட்களிலே இன்னும் கர்த்தாவே அநேகர் இணைந்து கர்த்தாவே நாங்கள் உண்மை ஆராதிக்கவும், நாங்கள் கர்த்தாவே நீர் கொடுக்கின்ற சகல விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர்களையும் உம்மண்டை அழைத்து வருகின்ற பிள்ளைகளாய் அந்த பணியை எங்கள் மேல் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களை கர்த்தாவே அதற்காகவே அழைத்திருக்கிறீர். இந்த திருப்பணியை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உலக பிரகார பணி அல்ல, திருப்பணி என்பது உண்மை குறித்து நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பணி என்பதை நாங்கள் அறிந்து கர்த்தாவே செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். இதில் கர்த்தாவே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.